சங்கீதா எப்படிப்பட்ட ஒரு கோ ஆர்டிஸ்ட்? ப்ரிப்பேர் பண்ணல. என்னதான் திட்டிட்டு இருக்காங்க வந்துட்டு, உங்களாலதான் வந்துட்டு பிரச்சனை ஆச்சு வீட்டுல, நீங்க என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. சீதா சீதான்னு எல்லாரும் யார் சப்போர்ட்டா இருப்பீங்க? ஹஸ்பண்டா மாமாவா? ஏஜ் எதுக்கு அதிகமா வரும்? சீதா வந்து போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும் அருண. ஆஃப் ஸ்கிரீன் எப்படி இருப்பீங்க ரெண்டு பேரோட பாண்ட் எப்படி இருக்கு? கிச்சு கிச்சு மூட்டி விளையாடுவாங்க ரெண்டு பேரும். வைஃப் தான் சொன்னாங்க சீதாக்கு இது மாதிரி மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, நீ போய் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. என்னங்க மேட்ரிமோனியில பாக்காம சீதாக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க நீங்க? சரி, நீங்க ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ், இந்த ப்ரொபோசல் சீன்ஸ் பார்க்கும்போது உங்க வைஃப் என்ன நினைக்கிறாங்க? என்ன நினைக்கிறாங்க? கேவலமா நினைக்கிறாங்க. அது மாதிரி என்ன சொல்றேன்னா, அவனுக்கு இல்ல ஹீரோயின் நல்லா பாத்துப்பேன் அப்படி சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான். நம் பெருமை நம் பொக்கிஷம். இட்ஸ் ஹாட், இட்ஸ் ஹேப்பனிங். ஹெல்மெட் போட்டு வண்டியில போகும்போது நில்லு, இதுக்கு இன்சூரன்ஸ்லாம் காட்டுன்னு சொன்னாரு. ஹெல்மெட் கட்டின அப்புறம் என்ன பார்த்துட்டு, உங்களோட ப்ரோமோ இப்பதான் பார்த்தேன் அப்படின்னா, லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இருங்க. சாரிங்க, மறந்து வீட்டுல வச்சுட்டேன். வீட்டுல மறந்து வச்சிட்டீங்களா? அப்போ ஒழுங்கா ஃபைன் கட்டு போங்க. ஃபைன் எல்லாம் கட்ட முடியாது, போங்க. ஃபைன் கட்டா உங்க புருஷன்கிட்ட ஃபைன் கட்ட சொல்லுங்க. நல்லா கோவமா பண்ணுங்க. எப்படி முத்துக்கிட்ட நீங்க பேசுவீங்களா அந்த மாதிரி. சீதாங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மோஸ்ட் செலிப்ரேட்டட் ரீல் கப்பிள்ஸ் ஆன அருண் அண்ட் சீதா அவர்கள் தான் இருக்காங்க ஃப்ரம் சிறுகடி காசை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சீதாவோட டெடிகேஷனுக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து ரியலா வந்திருக்காங்க. உங்களோட யூனிஃபார்ம் எங்க சார்? தோச்சு காய வச்சிருக்கேன். ஐ திங்க் நிறைய பேர் வந்து உங்களுக்கு மோஸ்ட் அப்ரிசியேஷன் பண்றாங்க இல்லையா? நிறைய ரிசெப்ஷன் வருது, நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இப்போ வருது, நிறைய வந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த சண்டை வந்து அப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் எல்லாரும் திட்டிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் நடந்த மேரேஜ் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ், ஒரு சின்ன நெகட்டிவ் அண்ட் ஒரு பெரிய பாசிட்டிவ். அந்த சின்ன நெகட்டிவ் என்ன வந்து சொல்லுங்க, அவங்க ஹஸ்பண்ட் முத்து கிட்ட சண்டை போட வேணாம்னு சொல்லுங்க. சோ அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஓகே, நீங்க சொல்லுங்க சார். அதேதான், அவங்க கிட்ட தனியா பிரிட்டி முறை சொல்லியிருக்காங்க, என்கிட்ட வந்து சண்டே போட்டிருக்காங்க. முத்து கூட ஆப்போசிட்லயே நிக்கிறீங்க. சண்டை போட்டிருக்காங்களா சார்? ஆமா, சண்டே போட்டு சட்டை பிடிச்சு போடல சண்டை. ஓகே, பட் சொல்றேன், ரொம்ப பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கேக்குறது அதுதான், முத்தோட சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு. சண்டை போடுறதாக சீரியல்ல இருக்கேன் நானு அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் சூப்பர் தான் நினைக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு வின்னா வந்து அந்த கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஐ திங்க் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? சோ நீங்க சொல்லுங்க, ஹரிஷ் வந்து எப்படிப்பட்ட ஒரு கோ ஆர்டிஸ்ட்? ஆக்சுவலி அவரு வந்து ஃபர்ஸ்ட் சைலண்ட் நினைச்சோம், ஆனா கிடையாது. ஓகே, கிடையவே கிடையாது. இவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு நிறைய வாய் வார்த்தையில வந்துட்டு ரொம்ப ஃபன்னா விளையாடிப்பாங்க. ஓகே, நீங்க தானே ஹீரோயின்? அது மறந்துடுவாங்க. ஹீரோயினா வேற யாரும் சொல்லிட்டு லாஸ்ட் நானும் அக்காக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அக்கா நீ பேசுக்கா, நீ அடிக்கா, நீ பாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, இதுக்கப்புறம் நீ என்ன மாதிரி மாறி அவர் நீ அடிக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே ஓகே. அந்த மாதிரி ஜாலியா ரொம்ப ஆக்சுவலி எப்படி ரொம்ப சைலண்ட் அண்ட் ஆல்சோ நல்லா பேச சூப்பரா பேசுவாரு. சோ ஃபன்னா போகும், இருக்கமா ஜாலியா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சீங்க நீங்க? எப்படி சைலண்ட் பேச மாட்டாரு. ஓகே, இப்ப என்ன பண்றது? ஷார்ட்டுக்கெல்லாம் போகும், ஐயோ ரொமான்ஸ் சீனா இவர்கிட்ட என்ன பண்றது அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பழகிருச்சு, இப்ப ஜாலி. ஓகே, நீங்க சொல்லுங்க சார், சங்கீதா எப்படிப்பட்ட ஒரு கோ ஆர்டிஸ்ட்? ப்ரிப்பேர் பண்ணல. நான் இப்ப என்ன சொல்றது? சொன்னேன் உங்களுக்கு. சரி சரி சரி. இல்ல, அதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, சோ ரொம்ப பஞ்சுவல், கரெக்டா இருப்பாங்க. செட்டில் நம்மளுக்கு என்ன சொல்றது, கரெக்டான ஒரு குவார்டர்ஸ் இருந்தால் தான் அது இது பண்ண முடியும். அவங்க சொன்ன மாதிரி ரொமான்ஸ் சீன்ஸ்க்குலாம் முன்னாடி வந்து இது பேச மாட்டோம், இது பண்ண மாட்டோம். அங்க வந்து முத்து தான் ஆப்போசிட் நின்று சரிங்க சரிங்க சொல்லிட்டு இருப்பாரு. நான் அங்க மட்டும் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. சோ நல்ல ஒரு குவார்டிஸ்ட் தான், நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 வருஷமா இருக்காங்க இதுக்குள்ள. நான் எல்லாம் புதுசு, இந்த சீரியலுக்குள்ள புதுசு. அப்போ நம்மளுக்கு வந்து நான் கேட்பேன், என்னங்க இது ஓகேவா, பண்ணது ஓகேவா, ஏதாவது இதுவா இருக்கா, சிரிச்சனா இல்லையா அப்படிலாம் கேட்பேன். ஆப்போசிட்ல இவங்க தான் பாக்குறாங்க, கொஞ்சம் லைட்டா சிரிச்சிருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் கமெண்ட்ஸ் அது மாதிரி ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதுல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கேன்.
ஓகே சார். ஐ திங்க் சிறகடிக்க ஆசை வந்து ஒரு ஹிட்டான ஒரு சீரியல்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து உங்க ரோல் வந்தது இல்லையா? அது எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? எப்படி அந்த ஆஃபர் உங்களுக்கு வந்துச்சு? அத பத்தி சொல்ல முடியுமா? என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறது, என்ன லைக் accept நீங்க பண்றது வந்து அந்த பெருசு. கேரக்டர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ ஒரு ரக்கடான வில்லன் ஆமா. கேரக்டர் பண்ண போறீங்க அப்படின்றபோது. இல்ல எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஃபர்ஸ்ட். அதுதான் எனக்கு ம். செட்ல ஏன் ஸ்டார்டிங் கிட்ட பேசலாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா? ஏன்னா நம்ம அப்படி இருந்தாலும் நம்ம இல்ல மாதிரி தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் மொரன்ற மாதிரி அதே இதுல இருக்கலான்ற ஒரு இது இல்ல. ரொம்ப பேசல, சைலண்டாவே இருப்பேன். ஏன்னா டைரக்ட் சொல்லிட்டாரு, ஸ்பாட்லயே நீ வந்து ரொம்ப இதுவா இருந்துடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் நார்மலா ரொம்ப ஜெவனா சிரிச்சுட்டே இருப்பேன். பட் இந்த கேரக்டர் வைஸ் அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் முத்துவ வெறுப்பேத்துற மாதிரி, ரொம்ப கொஞ்சம் பாக்குறவங்களுக்கே கொஞ்சம் கடுப்பாற மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ அதே மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக நான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் பழகியாச்சு. அந்த இதுக்கு வந்தாச்சு. உங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன மாதிரி? எனக்குனே அவருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்ததே கோவில்ல நான் ப்ரப்போஸ் பண்ற சீன் தான். ஆமா. ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ற ஷாட்ல எடுக்கல. ஃபர்ஸ்ட் எடுத்தது கோவில்ல ப்ரப்போஸ் பண்ற சீன் தான் எடுத்தது. அது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் மீட் பண்றீங்க, இவர்தான் உங்களுக்கு ஃபுல்லா டிராவல் பண்ண போறோம் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் சீனே என்னன்னா, எனக்கு பேர் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு செட்ல. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆல்ரெடி முத்துவோட சீன்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. பட் தெரியல, இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல, யாருன்னு எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. சோ அப்படி இருக்கும்போது செட்ல இருக்கவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் சொன்னா நல்லா இருக்காங்க, உங்க பேர் சூப்பரா இருக்காங்க, நாங்க பார்த்தோம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படியா, சரி ஓகே, நான் இன்னும் பாக்கல, நான் அப்புறம் நான் சடனா வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அந்த ரொமான்ஸ் சீன் தான். சோ அப்படின்னா எல்லாரும் ஒரு மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. ஏன்னா குடும்பம் அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாமே நடிச்சிட்டோம்னா டக்குன்னு வந்துட்டு ரொமான்ஸ் சீனா கோயில்ல ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணி வந்துட்டு சரி ஓகே ரைட் பண்ணிரும், சரி ஓகே அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு என்ன அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் அப்படி யோசிச்சு பண்ணதா. பட் ஸ்டில் அது அங்க பார்க்கும் போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, வந்துச்சு. சோ எல்லாருமே வந்துட்டு ஓகே ரைஸ் இவங்க பேர் இவங்கதான் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் அது பக்கமா போச்சு. ஐ திங்க் நீ சொல்ல மாதிரி 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதோட ஏதாவது எத்தனை டேக் எடுத்தீங்க அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஷாட்? டேக்லாம் அவ்வளவு அது நிறைய போச்சு, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் கணக்கு இல்ல. சரி, இப்போ அந்த லைட்டா வந்து ரீக்ரியேட் பண்ணலாமா அந்த ஃபர்ஸ்ட் சீன்? நீங்க முடியணும். நான் பேச மாட்டேன், டயலாக் தான். சும்மா லைட்டா வந்து நான் யோசிச்சு என்னது வீட்ல அம்மா கிட்ட பேசணும், அம்மா கிட்ட பேசணும், அக்கா கிட்ட சொல்லணும், மாமா முக்கியம். வந்து அம்மா கிட்ட பேசலாம், அக்கா பாப்பாங்க, மாமா தான் முக்கியம் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் வண்டியா பேசிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. ஐ திங்க் 2 பேருமே வந்து ஒரு முக்கியமான ரோல் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், இந்த ரோல் இவ்வளவு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்றது? ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 3 பேர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. இப்ப நியூ கப்பலா நீங்க வரீங்க, அது கண்டிப்பா பீப்புள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஓகே உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி என்னன்னா 2 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிஸ்டர்கான கேரக்டர் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் போது சரி ஓகே ஐ திங்க் சீரியல் எண்ட்ல, ஏன்னா சின்ன பொண்ணு அப்படின்னா லாஸ்ட்ல தான் பேர் காமிப்பாங்க, இப்ப கிடையாது எதுவுமே நமக்கு. சோ இது வரைக்கும் நம்ம ஃபேமிலி டிராமா அந்த மாதிரிதான் ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு. சோ அதுக்கப்புறமா திடீர்னு சடனா வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனா இவருக்கும் ஹீரோக்கும் ஒரு இதுவா போகுது அப்படின்னும் போது இப்ப அதுல நமக்கும் ஒரு மெயினான இவரோட வைஃப் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும்போது இதுக்கப்புறம் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா என் ஃபேமிலி கிட்ட நான் நல்லா பேசிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் என்ன பிரிச்சு விட்டுருவாங்களா என்ன அந்த மாதிரி அப்படி சொல்லி பயமா இருக்கு. பட் ஸ்டில் அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கணும்ல. சோ அந்த இதுக்கும் இப்ப இவரோட பண்ற ஒரு இதுக்கும் சோ அதெல்லாமே ஐ திங்க் ஐம் லேர்னிங். பட் இட்ஸ் குட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது சடனா ஒரு விஷயம் நடக்கும் போது ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே சார். ஃபர்ஸ்ட் சொல்ல மாதிரி திங்க் வில்லனா தான் அவங்க சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன், முத்துக்கும் உங்களுக்கும் அப்படின்றது. போயிட்டு இதுவான அப்புறம் இவங்க அந்த ப்ரொபோஸ் பண்ற சீன் இருக்கும். அதுக்கு முன்னாள் வரைக்கும் எனக்கு பேர்லாம் தெரியாது, எனக்கு ஐடியாவே இல்ல. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஹீரோ ஆப்போசிட் பா த்ரோட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஓகே பண்ணாங்க. நான் செட்டுக்குலாம் போனது எல்லாமே செட்ல நாளைக்கு சீதா வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் அவங்க கேரக்டரா இருக்கு, உன் பேர் அவங்க தான் அப்படின்னு. எனக்கு பேர்லாம் இருக்கா வந்தோடனே பேர் கொடுத்துட்டீங்க. எனக்கு தெரியாது, நிஜமாலே தெரியாது. மேக்கப் மாணிக்கம்னு ஒருத்தருக்காரு, அவரு தான் சொன்னாரு சீதா தான் அவங்க பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஓகே த்ரோட் இருக்கும் போல இருக்கு. அப்புறம் உங்களுக்கு நம்ம மொக்கையா பண்ணாலும் கொஞ்சம் வச்சுப்பாங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற. எனக்கு தெரியாது இவர் தான் வந்து வில்லன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. பேர் பாக்குறாங்க, உங்களுக்கு ஒரு பேர் வருவாங்க அவ்வளவுதான். பட் இவர் தான் சண்டையை போடுறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இவர் தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவர் தான் பேரை கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடந்துட்டு
So, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஐ திங்க் சீதா இருக்காங்க இல்லையா? ஆடியன்ஸ் வந்து சொல்றாங்க சீதாவால தான் வந்து லைக் வந்து அருணுக்கும் வந்து முத்துக்கும் சண்டை வந்து சீதா வந்து போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும் அருண எது? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து சீதா தான் வந்து இருக்கிற மெயின் கல்பிரிட் அப்படின்ற மாதிரி. இவர் என்ன டார்ச்சர் ஆமா, இவர் டார்ச்சர் பண்ணி சொல்லுங்க கடவுளே. சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க? டார்ச்சர் பண்ணுவீங்களா? டார்ச்சர் பண்ணுவோம் தெரியலையே, செட்டில் டார்ச்சர் promise பண்ணுவாங்க. பண்ணீங்க. இல்ல ஹீரோயின் நல்லா பாத்துப்பேன் அப்படி சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. டார்ச்சர் பண்ணினா ஆடியன்ஸ் செட் பண்ணி பாத்துக்கோ. டைரக்டர் சொன்னா டார்ச்சர் பண்ணி தான் செய்யணும், என்ன பண்றது. டைரக்டர் இப்ப வரைக்கும் சீதா நல்லா பாத்துப்பேன்னு சொல்லியிருக்காரு, அவரும் நானும் பாத்துக்கிறேன். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு எனக்கு எனக்கு கைய தெரியாது, கையில. நிஜமா எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல தான் பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் வந்து உக்கிரமா இருக்கு. இங்க வந்து இவனை எப்படியாவது முத்து குடும்பம் தொட்டு பிரிக்கணும்னு பேசிட்டு இருக்கேன். எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னங்க இது? ஆமா, ஆஃப்டர் மேரேஜ் சீன்ல கூட ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல வந்துட்டு சரி இவர் காம் டவுன் ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாதான் போக அப்படின்னு நினைச்சா மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருப்பாரு. எப்படியா இந்த குடும்பத்துல இருந்து உன்னை பிரிக்கிறேன் அந்த மாதிரி சம்திங் பேச. ஓ நீ இன்னும் மாறலையா? நான் எபிசோட் பார்க்கும் போது அந்த இது தெரியுது. ஓ ஓகே இவர் இன்னும் இப்படியேதான் வச்சிருக்காங்களா? ஓகே ரைட் சூப்பர். சரி, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நீங்க வந்து முத்து சூஸ் பண்ணும், அருணை சூஸ் பண்ணும். யாருக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க? ஹஸ்பண்டா மாமாவா? என்னங்க அப்படி ஏதாவது கேக்குறீங்க? ஒண்ணுதாங்க நீங்க சொல்லணும். ரேட்ஸ் எதுக்கு அதிகமா வரும்? இது சமாளி. அப்படி இல்ல. அதே நீங்க வந்து இப்ப வந்து பார்த்து சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஏதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க வந்து சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? நான் அவரே சொல்லலாம். நீங்க சரி ஓகே மாமா சமாதானம் படுத்திடலாம். மாமா சமாதானம் பண்ண மாட்டாங்க இல்லையா? நீங்க கூட பாத்தீங்களா ஒயின் ஷாப்ல போய் உட்கார்ந்தாரு, எவ்வளவு நேரம் நீங்க கூப்பிட்டீங்க, வரவே இல்ல அவரு. பட் அக்கா பாத்துப்பாங்க, அது பிரச்சனை அங்க இல்ல. ஒரு அக்காவே வெளியில தட்டிட்டாங்க. உங்க வீட்டுல தானே இருக்காங்க. அக்கா ஏய், இவங்க பாத்துப்பாங்க. என்னன்னா husband and wife கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. So, அவ்வளவு சேர்ந்துட்டாங்க இப்போ. சேர்ந்துட்டாங்க. So, obviously, so, அதனால எனக்கு தெரிஞ்சு மாமா மன்னிச்சிட்டாரு ஓரளவுக்கு. இவர் கொஞ்சம் அமைதியா இருந்தாருன்னா வந்துட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் வராது. So, நான் இவரை தான் கண்ட்ரோல் பண்ணணும். So, அதனால. நீங்க இப்ப யாரு சூஸ் பண்ணீங்க? மாமாவா சொல்றீங்க? பாத்தீங்களா? கேட்டுக்கோங்க, மாமாவை டீல்ல விட்டாங்க. இப்ப ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்ப அப்படிதாங்க சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து முத்துக்கும் உங்களுக்கும் தான் நிறைய சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்க ஆன் ஸ்கிரீன்ல வந்து செம்மையா சண்டை போடுறீங்க, நிறைய பேசிக்கிறீங்க. ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருப்பீங்க? ரெண்டு பேரோட பாண்ட் எப்படி இருக்கு? கிச்சு கிச்சு மூட்டி விளையாடுவாங்க ரெண்டு பேரும். நிஜமா. ஆமா. அவர்தான் ஃபர்ஸ்ட் ஏதாவது நோண்டிட்டே ஸ்பாட்ல வந்து சும்மா இருக்க மாட்டாரு, ஏதாவது நோண்டுவாரு. ஷார்ட் முடியும் போது தான் சொல்லியிருக்காரு இன்டர்வியூல கூட, முடிஞ்சிடும் அப்படின்ட்டு போயிடுவாரு. ஆமா, ரெண்டு பேரும் மொச்சிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவர் அப்படின்ட்டு போயிடுவாரு. நான் பாத்திருக்கேன், சமாளிப்பா இருக்கும். அப்படிதான் அது பண்ணுவாங்க. மாதிரிதான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பாண்டிங் எங்களுக்கு ஆஃப் ஸ்கிரீன்லயுமே. ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம் இருக்கும். நல்ல ஒரு பாண்டிங் தான். ஐ திங்க் நீங்க நிறைய மூவிஸ் கூட பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ அத பத்தி சொல்ல முடியுமா? அந்த ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு? நிறையலாம் சொல்ல முடியாது. பண்ணிருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணியிருக்கேன். கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணது ஒரு 3-4 தான் பண்ணியிருக்கேன் நான். 2014ல ஸ்டார்ட் ஆச்சு. நான் விஸ்காம் முடிச்சுட்டு. ஐயோ, நீங்களும் விஸ்காமா? ஆமா. ஸோ 2014 எடிட்டரா ஒர்க் பண்ணேன். அசிஸ்டன்ட் எடிட்டரா ஒர்க் பண்ண ஒரு படத்துல குற்றமிதன் ஃபிலிம்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கெரியர். அதுக்கப்புறம் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா 2015 வந்து கான்ஸ்டன்டா ட்ரை பண்ணிட்டேன். உள்ள ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆடிஷன்ஸ் போறது, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் 50+ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. இதெல்லாம் வருதும் பண்ணிட்டே இருப்பேன். நான் லேர்னிங் பண்ணோம் அப்படின்றதுக்காக. அங்கேருந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு 1 year ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2018 தான் ஒரு பிரேக். மாயன் ஒரு ஃபிலிம் டெபியூட்டா பண்ணேன். ஒரு த்ரூ அவுட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து யானை மூத்தான் ஒரு படம். அதுக்கப்புறம் இப்போ பன்பட் ஜாம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு 3 days பேக். அதில் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது மாதிரி 2 ஃபிலிம் பண்ணியிருக்கேன். வரல. அசிஸ்டன்ட் எடிட்டரா ஒர்க் பண்ண ஃபிலிமும் வரல. நிறைய அது மாதிரி தான். அசிஸ்டன்ட் டைரக்டராவும் நீங்க? அசிஸ்டன்ட் எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்ஷன்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணல. ஐ மீன் ஸ்கிரிப்டிங்ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுல வந்து பின்னாடி இருக்கணும் லேர்ன் பண்ணிக்கலாம், கிராஃப்ட் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலான்றதுக்காக அதெல்லாம் கத்துக்கிட்டேன். இவ்வளவு நாள் கழிச்சு ஜேர்னிக்கு அப்புறம் 2025ல சீரியல் மூலியமா தான் வெளில தெரியணும்னு இருக்கு. அது வந்து தெரியல எப்படி நடக்குது. ஸோ அது ஒரு தனி ஜேர்னி தான். அதோட இதுதான் எனக்கு ஃபேம் இப்போ கொடுத்துருக்கு. இப்போ இது மூலமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. நெக்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது மூலமா வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. அருண் கேரக்டர் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு? நீங்க சொன்ன மாதிரி இதுல நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சதுன்னு சொன்னீங்களா? சோ எவ்வளவு முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இப்போ இவங்களே என் பேர் ஹரிஷன் தெரியுமா கிளியரா தெரியல, செட்ல அருண் தான் கூப்பிட்டு இருப்பாங்க. வெளில இருக்கவங்க நிறைய பேர் அருண் தான் கூப்பிடுவாங்க. என்ன அருண் அப்படின்னா டக்குன்னு நான் நோட் பண்ணி பார்க்க மாட்டேன். அருண் அப்படின்னு யார் திரும்ப தான் என்னதான் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ நல்ல ரீச் அந்த கேரக்டர்.
திட்டுறதுக்கு தான் வருவாங்க. அப்புறம் நேர்ல பார்த்த அப்புறம் திட்டலாமான்னு பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் திட்டிட்டு போயிடுவாங்க. பாவமா இருக்கு மூஞ்சி அப்படின்னு. அதுல ஆனா ரொம்ப வெறுப்பா ஒரு மாதிரி இதுவா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க அந்த கேரக்டர் அப்படிதான் பண்ற மாதிரி இருக்கும். நான் வெளில அதே மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டேன். என்னோட கெரியருக்கு பெரிய ஒரு பிரேக் கொடுத்த ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். இது மூலியமா அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆயிருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப மெயினான ஒரு இதுதான் இது. ஓகே, சொல்லுங்க நீங்க சீதா எவ்வளவு முக்கியமான ஒரு கேரக்டர் உங்களுக்கு சிறுகாலிக்கு ஆசை? என்னோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அண்ட் இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ரீச். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோயின் சிஸ்டருக்கான அவன் அந்த மாதிரி சில இடத்துல அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சீரியல்ல அது ரீச் கிடைக்குமான்றது தெரியாது. பட் எனக்கு அது கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய ஹாப்பி ஆக்சுவலி. ஸோ ஏன்னா எல்லாரும் ரெகக்னைஸ் பண்றது தான் நமக்கு ஒரு பெரிய சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஓகே. உங்க ஃபேமிலி எவ்வளவு சப்போர்ட் சார்? ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆக்டிங்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க ஒரு கிராஃப்டா சூஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஃபேமிலி சப்போர்ட் முன்னாடி இருந்துச்சு. விஸ்காம் ஜாயின் பண்ணும்போது இல்ல, விஸ்காம் உடனே வந்து சினிமாக்கு போறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சினிமாக்கு போறதுக்கான விஸ்காம் படிக்கல ஆக்சுவலி. எடிட்டிங் டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மெயினாக டிசைனிங் தான். ஸ்கெட்ச் பண்ணுவேன், ஸோ டிசைனிங் பண்ணலாம் அப்படின்றது தான் போனது. அனிமேஷன்லாம் இன்ட்ரெஸ்ட். உள்ள போனப்பறம் அங்கே எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கூட பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எதுவும் சொல்லலை, ஷார்ட் ஃபிலிம் ஏதோ பண்றான் காலேஜ் டைம்ல அப்படின்னு. காலேஜ் முடிச்சப்பறமும் இதே வேலையை சுத்திட்டு இருக்கேடா, சம்பாதிக்க போக மாட்டியா அப்படின்ட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படுது. அப்போ என்ன சைட்ல இருந்து கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் நடுவில் நான் ஒர்க்கும் போய் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு தான் சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். ஏன்னா நடுவில் நான் 1 year ஒர்க் பண்ணுவேன், திருப்பி 1 year பிரேக் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். தொடர்ந்துலாம் ஒர்க் பண்ணதே இல்லை. அப்போ ஏன்னா பாப்பாங்கல்ல, கூட இருக்கவங்கலாம் சுத்திலும் செட்டில் ஆயிட்டு இருக்காங்க, அடுத்த லெவல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவன் கொஞ்சம் இப்படியே இருக்கானேன்றதுக்கு அவங்க பயம் இருந்தது. பட் நான் சொல்லிட்டேன், இல்லை அதை கம்பேர் பண்ணி என்னால் இது பண்ண முடியாது. எனக்குன்னு ஒரு நாள் வரும், ஓப்பன் ஆகும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் என்னோட இது கற்றுக்கிறேன் அப்படின்றனால அப்படி போச்சு. ஸோ ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் தான். கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இது வராங்க. கோவிட்க்கு அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒய்ஃபும் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். இப்போ அவங்களும் சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பேபி கேர்ள் 8 monthsல இருக்காங்க கேள்விப்பட்டோம். எப்படி இருக்கு அந்த ஜர்னி? அது நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. திரும்பி பார்க்கும்போது அப்பா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரெக்டா குழந்தை பிறந்து ஒரு 1.5 months கமிட் ஆறேன் இந்த சீரியல். ஓ, லக்கி சாமா வந்திருக்காங்க உங்க பொண்ணு இல்லையா? அப்படி சொல்லலாம், கண்டிப்பா அப்படி சொல்லலாம். என் ஒய்ஃப் சீரியல் அசை முன்னாடி பாத்துட்டு இருக்காங்க, முன்னாடி இருந்து பாப்பாங்க. நான் பெருசா சீரியல் பார்த்தது நான் சொல்றேன், நான் பெருசா பார்க்க மாட்டேன் சீரியல்ஸ். அதுக்கப்புறம் ஒய்ஃப் சொன்னப்பறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒய்ஃப் தான் சொன்னாங்க, சீதாக்கு இது மாதிரி மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, நீ போய் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரை பண்றதா? என்னங்க மேட்ரிமோனில பார்க்கறவங்க சீதாக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க நீங்க போய் பாத்துட்டு அந்த ட்ரை சொல்லுங்க. சீரியல் ட்ரை பண்ணு, மேட்ரிமோனி நீ போய் ட்ரை பண்ணிட்டோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ட்ரை பண்ணா கிடைச்சிருமா? எனக்கு என்ன சொல்ற, நீ அவ்வளவு பெரிய சீரியல் ஆக்சுவலி அவங்க சொன்னதா இப்ப கரெக்ட்டா இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி எனக்கு நினைச்சு பார்க்கல. நிஜமா யூனிவர்ஸ் ஒரு சைன் கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆடிஷன் பண்றேன், முத்துக்கு ஆப்போசிட் கேட்கறாங்க, வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா சீதா தான் பேருன்றாங்கன்னு போது எனக்கு ஷாக்கிங். நான் வந்து சொல்றேன், என் பேரு சீதா தான் பேரு, நான் சொன்னேன்ல பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த விஷயம் நடக்கும்னு. ஓகே, வைஃப் என்ன சொல்றாங்க அருண் கேரக்டர் பார்த்துட்டு? ரொம்ப திட்டுறாங்க. சிடுன்னு இருக்கு, எப்ப பார்த்தாலும் சிடு முஞ்சியா இருக்கு அப்படின்னு. ஓகே, அவங்களுக்கே டெய்லி நான் வீட்டுல பாக்க அவங்களுக்கே என்ன டென்ஷன் ஆகுறேன்னா ஓகே எனக்கு கேட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரி, நீங்க ரொமான்ஸ் சீன்ஸ், இந்த ப்ரொபோசல் சீன்ஸ் பார்க்கும்போது உங்க வைஃப் என்ன நினைக்கிறாங்க? என்ன நினைக்கிறாங்க, கேவலமா நினைக்கிறாங்க. அது மாதிரி என்ன சொல்றேன்னா, அவனுக்கு நேர்லயும் பண்ண வரல, ஸ்கிரீன்லயும் பண்ண வரல, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு. லிட்டரலி எனக்கு ரொம்ப வீக். நான் அவனுக்கு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணதே ரொம்ப ஒரு காமெடி தான் அது. அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ரொமான்ஸ் சீன்ல கூட அப்படி சிரிக்க மாட்டியா, இது பண்ண மாட்டியா அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு எபிசோடும் பார்த்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறது அவங்க தான். ஓகே, இதை பாரு, அது அவங்க எப்படி பண்றாங்க பாரு, என்ன நீ இப்படியே வச்சிருக்க, சிரிக்க மாட்டற அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. போலீஸ் அப்படின்னு இல்ல, நான் சிரிப்பேன், பிரச்சனை இல்லை. நான் சிரிச்சா நான் பல் தெரியாம நல்லா லவுடா அப்படிதான் சிரிப்பேன். சீதா கிட்ட இருக்கும்போது சிரிக்க முடியும், கரெக்டா? சோ இவ்வளவுதான் மீட்டர்ஸ் வச்சாதான் அவ்வளவுதான் சிரிப்பேன் நான். அது மாதிரி இருக்கு. ஸோ ஒய்ஃப் சைட்ல ரிவ்யூ கொடுத்துட்டே இருப்பாங்க கான்ஸ்டன்டா ஒரு எபிசோட் பார்த்துட்டு. ஓகே, ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸரா இருக்கீங்க இல்லையா நீங்க சீரியல்ல? நீங்க எப்ப போய் டிராஃபிக் போலீஸ்ல மாட்டிருக்கீங்களா? அந்த அனுபவம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? டிராஃபிக் போலீஸ்ல முன்னாடி மாட்டினதில்ல, இப்போ மாட்டினதில்ல. எனக்கு கொஞ்சம் ரூல்ஸ் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கேன். மாட்டிருக்கேன், மாட்டினாலும் ரொம்ப கெஞ்சிட்டுலாம் அப்படி இல்லை.
ம். போய் காட்டுவேன். இதுவா இருக்குன்னா 1/2 மணி நேரம் நிக்க வச்சா நிப்பேன். ஓகே. பரவாயில்ல நிக்கிறேன். பார்த்தா மாதிரி எனக்கு கால் பண்ண மாட்டீங்களா அந்த அதெல்லாம் பண்ண படத்துல? ஓகே அவங்க நிக்க வைக்கிறாங்க, நிக்க வச்சா ஏதாவது நடக்கும் பாப்பாங்க. ஆமான்னு முடிச்சிருக்கீங்களா? நின்னுட்டு ஆமாதாங்க இருப்பேன் நான். இதுலதாங்க அப்படி இருக்கேன். அதனால சொல்லுவேன் சார் இப்படிதான் சார் இப்படிதான் நிக்க வைப்பாங்க. நின்னுட்டு என்ன நின்னுட்டே இருக்கான்னு அவங்களே அனுப்பிடுவாங்க. அது மாதிரி இருந்துருக்கு முன்னாடி. இப்போ டிராபிக் போலீஸ்லாம் மாட்டல. லாண்ட் ஆர்டர் கிட்ட ஒரு தடவை மாட்டினேன். மாட்டின மீன்ஸ் பேட்ரோல் நடந்துச்சு. நைட் டைம்ல பேட்ரோல் இருக்கும் பாத்தீங்களா? அப்போ ஒரு போலீஸ் பார்த்துட்டு ஹெல்மெட் போட்டு வண்டியில போகும்போது நில்லு இதுக்கு இன்சூரன்ஸ்லாம் காட்டுன்னு சொன்னாரு. ஹெல்மெட் கட்டின அப்புறம் என்ன பார்த்துட்டு உங்களோட ப்ரோமோ இப்பதான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சமல்ல சார், யோசிச்சு பாருங்களேன். நான் எனக்கு என்னன்னா அவர் பார்த்துட்டாரா திட்டு வரோம்னு தான் பையன் ஃபர்ஸ்ட். என்ன நீ அப்படி நினைச்சிட்டு சீன்ல ஏதாவது சொல்லுவாரோ, போலீஸ்னா இப்படி நினைச்சிட்டீங்களா? ஏதாவது ரைட்டர் எழுதிருப்பாரு, நம்ம என்ன நினைச்சிருக்கோம் இருக்குல்ல, அதனால ஏதாவது சொல்லுவார்னு நினைச்சா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல கேரக்டர். நல்லா பண்றீங்க அப்படின்லாம் சொல்லி அப்படியே என்ன மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னாரு. அப்படின்னு இது ஒரு போலீஸ் வேற ஒரு Okay, போலீஸ் okay. ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் சொன்னாரு. எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அவர் கான்ஸ்டபிள். எனக்கே டென்ஷன் ஆகுது உங்க ஃபேஸ பார்த்தா அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு நீங்க பண்ற விஷயம் சீரியல்ல. அப்ப இது ஒரு சக்சஸ் தான் எனக்கு. எனக்கு நேர்ல பாத்திருக்காரு என்ன, அவருக்கே நான் பார்த்தா டென்ஷன் ஆகுதுன்னா அது நம்ம கரெக்டா தான் நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது இருந்து எனக்கு. சீதா வந்து வண்டி வாங்கிட்டாங்க, அவங்க ஸ்கூட்டில போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட லைசன்ஸும் இல்ல, இன்சூரன்ஸும் இல்ல. நீங்க சும்மா ரோட்ல பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிடுறீங்க, ஓகேவா? அப்போ வந்து நீங்க என்ன வந்து ஒரு சீன் வந்து வைஃப் கிட்ட சொல்லுவீங்க? அந்த மாதிரி. இது வைஃப்க்கு முன்னாடி லவ் பண்ண டைம் முன்னாடி நடந்துருக்கு. ஆமா ஆமா. அவங்க வண்டியில ஹெல்மெட் போடாம வருவாங்க. இப்போ வைஃப் இல்ல, அப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. ஃபைன் தான். ஃபைன் தானா? ஆமா, என்ன இருந்தாலும் அப்ப அந்த டயலாக் மாதிரி சொல்லுங்க இப்ப. லைசென்ஸ் இன்சூரன்ஸ் இருங்க. சாரிங்க மறந்து வீட்டை வச்சுட்டு வந்துட்டேன். வீட்ல மறந்து வச்சிட்டீங்களா? அப்ப ஒழுங்கா ஒரு ஃபைன் கட்டு போங்க. ஃபைன் எல்லாம் கட்ட முடியாது, போங்க. ஃபைன் கட்டுறது உங்க புருஷன்கிட்ட ஃபைன் கட்ட சொல்லுங்க. பாக்கெட் எடுங்க கொடுங்க. அந்த சீன்ல ஆக்சுவலி அப்படிதான் இருக்கு. ஃபைன் அப்படின்னு யோசிப்பாங்க. காசு இல்லையா, நான் வேணா கட்டுறேன் அப்படின்னு எடுத்து. சார் நீங்க சிரிச்சு பேசுறீங்க சார். நல்லா கோவமா பண்ணுங்க. எப்படி முத்துக்கிட்ட நீங்க பேசுவீங்களா அந்த மாதிரி. சீதாங்க. சார் நீங்க ஒரு ஆபீஸ் ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆபீஸ். ஓகே. நீங்க வந்து ரியலா தான் மாட்டிருக்கீங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் மாறிட்டாரு. பழைய சீதாங்க. ஓகே சூப்பர். வீட்டுக்கு வந்து கும்பிடுவாங்களா அப்புறம்? அப்போ ஒரே வீட்ல இல்ல, இப்போ வந்து ஒரே வீட்ல இருக்கறனால வேற என்ன பண்றது? அதுக்கப்புறம் அந்த வடிவேலும் கோவம் சார் வீட்டுல அதுதான் அந்த மாதிரி நடந்து. நீங்க டேரக்டர் சார் கிட்ட இருந்து மோஸ்ட் அப்ரிசியேஷன் வாங்குன ஒரு சீன் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப இல்லையே. வாங்க அப்படியே திட்டு வாங்கின சீன் சொல்லுங்க. நிறைய இருக்கு. இன்டர்வியூ 2 மணி நேரம் போகும், பரவாயில்லையா? சோ மறக்க முடியாத ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ரெண்டே ஒரு சீன் ஏதாவது நீங்க பாதிக்கப்பட்டலாம் இல்ல, நிறைய அது எப்படி பிரிச்சு சொல்றது? இவங்க ஒரு இந்த சீன் இருக்கும். ஐ மீன் வீட்டுக்கு வந்து இவங்க வந்து இல்ல நம்ம கல்யாணம் ஆகாது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷன் சீன் மாதிரி இருக்கும். அதுல டேட் சார் பயங்கரம் திட்டினாரு. திட்டினது ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் தான், என்ன அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு இது பண்ணிட்டு இருக்கு, இவளை எமோஷனே காட்டாம அங்கேயே வந்து போலீஸ் மாதிரி வரப்போவே நீங்க அப்படின்னு. சார் வேற பண்ணக்கூடாது, அது பொண்ணுடா, அவங்ககிட்ட வந்து லவ்வர் அது வந்து பேசுது, நீ அப்படியே நிக்கிறிய அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாரு. பட் நான் நிறைய சொல்ல டேரக்டர் ஆக்சுவலி முன்னாடி மானிட்டர் போது கேட்டுருவேன் நான் இது மாதிரி அப்படின்னு. ஸோ அவர் நிறைய திட்டினாதான் எனக்கு பிளஸ். ஏன்னா அவர் மாத்துவாரு, நம்ம என்ன பண்றோமோ இருக்கிற டைலாக அவர் என்ன எதிர்பார்க்குறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவார் நம்மள. ஸோ இந்த இடம் அப்ப சொல்லி இது பண்ணாரு. அப்போ நானா கொஞ்சம் வரப்பாவே நின்றுட்டு வந்துட்டா போயிட்டா போ அப்படின்ற மாதிரி அம்மாட்டி சொல்லிட்டு போயிடுவேன் நானு. ஸோ அந்த டைம் கொஞ்சம் டைம் டிலே இருந்துச்சு, இது இருந்துச்சு. ஸோ அவர் வந்து முடிச்ச அப்புறம் திட்டினாரு கூப்பிட்டு, என்னடா கொஞ்சம் இதுவா பண்ண வேண்டியதானே, எவ்வளவு இம்பார்ட்டன்டான சீன் அது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ கொஞ்சம் ஓகே நான் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய இதுக்கு சொல்லுவார் நம்ம கிட்ட, இவங்களும் கரெக்டா பண்ணிடுவாங்க, நம்ம தான் சொதப்போனால. நானும் வாங்குவேன். அப்ரிஷியேட் பண்ணது ஏதாவது இருக்கா ஒரு சீன் ஏதாவது? ஆக்சுவலி என்ன சொல்ல, நல்லா இருந்துச்சுன்னா ஒரு டேக்ல வந்துட்டு ஓகே அப்படின்னு, அதுதான் மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் இல்லையா? சோ அந்த மாதிரி சாருக்கு லைக் ஒரு டேக்லாம் முடிஞ்சு ஓகே குட் அப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னா ஓகே அந்த சீன் நம்ம நல்லா பண்ணிருக்கோம். திட்டு வாங்குறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சிடும், ஐயோ நம்ம நல்லா பண்ணல, நம்ம இன்னும் பெட்டரா பண்ணணும். சோ அதுதான் கண்டிப்பா. அது அந்த ஓகேலே இருக்கும். ஓகே அப்படின்னு ஓகே அப்படின்னா நல்லா பண்ணிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே அப்படின்னா முடிஞ்சிச்சு, டைம் இல்ல, அந்த ஓகேல டோன்லயே தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். நிறைய பேர் இப்போ லவ் பண்றாங்கன்னு சொல்லலாம். இப்ப சீதாவா முன்னாடி நீங்க சிங்கிளா இருக்கும் போது உங்களுக்கு நிறைய பேர் அக்காவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல அக்காவுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்ற ஒரு ரைட் ஹேண்டா இருப்பாங்க அப்படின்னு. இப்போ நீங்க வந்து அருண் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் வருது இல்லையா, ஷேட்ஸ் வருது. அப்கோர்ஸ் அவர் வில்லனோட ஒய்ஃப் அப்படின்ற போது அது எப்படி உங்களுக்கு இருக்கு?
அதான் சார் இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஷாப்பிங் பண்ண 2 days முன்னாடி நினைக்கிறேன் போகும்போது வந்துட்டு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன திடீர்னு எவ்வளவு குரல் வருதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவங்க என்னதான் திட்டிட்டு இருக்காங்க. வந்துட்டு உங்களாலதான் வந்துட்டு பிரச்சனை ஆச்சு வீட்டுல, நீங்க என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. சீதா சீதான்னு எல்லாரும் பேசுறவங்க இப்போ வந்து என்ன திட்டுறீங்களா? சரி ஓகே ரைட், நீங்க சொல்லுங்க அருண்கிட்ட சொல்லுங்க இப்பெல்லாம் நடந்து கூடாதுன்னு சொல்லுங்க, அது இதுன்னு கண்டிப்பா சொல்றேங்க சொல்லிட்டு உங்களை பார்த்து எப்படிங்க திட்டினாங்க? பாவமா இருக்கு மூஞ்சு. இல்ல அதான் சொல்றேன், அது அப்படி மாறினதுக்கு அப்புறமும் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பாசிட்டிவா இருந்த பொண்ணு லவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகி மாமாக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு பேசுறாங்க அப்படின்னு லைக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னும் போது சோ அதை அவங்க திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உண்மையாவே சீதாவா தான் பாக்குறாங்க. சோ வெளிய போனாலுமே அது சீதா தான். சோ உங்களாலதான் பிரச்சனை. 2-3 இடத்துல வாங்கிட்டேன். 2-3 இடத்துல வாங்கிட்டேன். அப்படி திட்டிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட போன் எடுத்துப்பாங்க. உங்களை தவிர நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்ல இருக்காங்க இல்லையா? சோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படின்னா யாரும் வந்துட்டு என்ன சொல்றது ஒரு இதுவா பார்க்க மாட்டாங்க. தெரியல அப்படின்னா கூட லைக் சொல்லுவாங்க, இல்ல இப்படி பண்ணும் இது அப்படி சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி வந்து யாருமே வந்து மூஞ்சி காமிக்கிறதோ இல்ல அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆஃப் த ஸ்கிரீன் ஆன் த ஸ்கிரீன் ரெண்டு இடத்துலயுமே அப்படிதான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டரா பண்ணும்போது திட்டுற சீன்ஸ் அப்படின்னா திட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்களோட அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுனாலதான் நம்மளால அவங்க கூட வந்து ஆக்ட் பண்ண முடியும். சோ அவங்க கிட்ட நம்ம பயந்து ஏதாவது பண்றோம் அந்த மாதிரி யாருமே கிடையாது. எல்லாருமே ஜாலி. ஈவன் லாஸ்ட் டைம் சுந்தரராஜன் சார் அந்த மேரேஜ் சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது எல்லாம் லைக் வெரி ஃபன், ரொம்ப ஜாலியா தான் போவோமே ஆக்சுவலி செட்ல. ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க சார் கிட்ட இருந்து அப்படின்றது? லேர்ன் பண்ணிட்டோம்னா லைக் எப்படி சொல்றதுன்னா அவங்களோட கேரக்டர் அவங்க கரெக்டா பண்ணுவாங்கல்ல. சோ இப்போ அந்த ஒரு சீன்ல வந்து முன்னாடி நம்ம ஏதோ ஒரு மூட்ல இருப்போம், ஏதோ ஒரு சிங்க்ல நம்ம ஏதோ யோசிச்சுட்டு இருப்போம். எனிதிங் அந்த கேரக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதுவாதான் இருப்பாங்க. சோ அது வந்து நம்ம ஸ்டார்டிங் அந்த டைலாக்ல இருந்து முடிக்கிற வரைக்குமே நம்ம அந்த கேரக்டர் நடுவுல கொஞ்சம் கூட நம்ம அந்த ஒரு காட்டக்கூடாது இல்ல, சங்கீதா வந்துட்டு போக கூடாது. சோ அது எல்லார்கிட்டயுமே இருக்கும். மேக்சிமம் வந்து இந்த அழுற சீன் ஆகட்டும், எல்லாத்துலயுமே அந்த எமோஷன் கேரி பண்றதாகட்டும், எல்லா இடத்துலயுமே அவங்க கிட்ட நான் பாப்பேன். சோ மோஸ்ட்லி எனக்கு என்னோட ஃபேமிலியோட தான். அம்மா, பிரியா, என்னோட தம்பி எல்லார்கிட்டயுமே அது இருக்கும். அந்த 2 years அப்படியே ஜர்னினால அந்த செட்டுக்கு போனாலே லைக் ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்ப நாளைக்கு ஷூட்டிங் போறோம் அப்படின்னாவே சோ ஆட்டோமேட்டிக்கலா அந்த கெட்டப் எல்லாம் போட்டு நம்ம மாறும் போது மாறிடும். எனக்கு ஆக்சுவலி காம்பினேஷன் ரொம்ப கம்மி தான் சுந்தரா சாரோட அந்த சீனியர் காம்பினேஷன். இப்பதான் மேரேஜ் சீக்வன்ஸ்ல தான் காம்பினேஷன் வந்தது. அது வந்து முத்துவோட தான் ஃபுல்லா அடிச்சுட்டு இருக்காம இருந்தது. அது மாதிரி சுந்தரா சார் வந்து ஒரு சீன் காம்பினேஷன் இருந்தது போலீஸ் ஸ்டேஷன்ல மனோஜ் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல கொண்டு போய் உட்கார வச்சிருப்போம். அப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பார்த்தா அந்த டைமுக்கு வந்துட்டு ரெடியா இருப்பாரு அந்த இடத்துல. ஸோ அவரு நிறைய அந்த டைலாக்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருப்பாரு டேரக்டர். ஏன்னா இஸ் ஆல்சோ டேரக்டர், பெரிய டேரக்டர். அவர் டேரக்டர் கேட்டுட்டு இருப்பாரு, இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ அது பெரிய லேர்னிங்ல நம்மளுக்கு. நான் பெரிய டேரக்டர், நீ என்ன சொல்றது அப்படின்ட்டு இல்லாம அங்க வந்து அவருக்கு என்ன டேரக்டருக்கு என்ன தேவை அப்படின்ட்டு கேட்டுட்டு இருப்பாரு. கேட்டு அது மாதிரி பண்ணுவாரு. எல்லாரோட இன்புட்ஸ்மே அந்த இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இங்க நம்ம குமரன் சார் தான் கேப்டன் ஆஃப் ஷிப். பட் உண்மையிலங்க 2 இது பண்ணாலே கொஞ்சம் ஃபேம் ஆயிட்டாலுமே நான் தான் பெரிய ஆளுன்ற ஒரு இதுல இருப்பாங்க. இப்போ இவ்வளவு படம் இட்டு கொடுத்தவரு ஒரு டைரக்டரா இருக்காரு. அவர் இப்ப பண்ணும்போது அவர் ரொம்ப இதுவா கேட்டுட்டு இருக்கும்போது இறங்கி வந்து கேட்டுட்டு இருப்பாரு, இப்படி பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப வியப்பா இருக்கு. ஓகே, நம்ம நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு ஏஜுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவ்வளோ இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம நிறைய கத்துக்கிட்டேன். அப்புறம் மேரேஜ் சீக்வன்ஸ்ல எல்லாரும் பண்றதை பார்த்துட்டு கீப் லேர்னிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அவங்களோட கூட இருந்து ஒர்க் பண்றவங்களுக்கு இன்னும் ஃபுல் காம்பினேஷன்ஸ் வரும்போது இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்டோரி லைன்ல வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சீதா அண்ட் வந்து அருணோட காம்பினேஷன் சீன் ரைட்டரை கூப்பிட்டு கேளுங்க. நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஆக்சுவலி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நீங்க உங்க கேரக்டர் அதிகமா வரணும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க பேசிட்டு உண்மையை சொல்லிட்டீங்க, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு உண்மையை சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி அவ்வளவுதான். எனக்கு என்னவனா என்ன வில்லனா காட்டுங்க, நல்லவனா காட்டுங்க. அப்ப முத்துவும் அருண் ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? இதுதான் ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ரீசெண்டா போயிட்டு இருக்குது. முத்துவும் அருண் ஒண்ணு சேர்ந்துருவாங்களா அப்படின்றது. அது சேரலாமா? வாய்ப்பு இல்லையா? சேர்ந்தா டேட் வராதுங்க. எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ், ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி, ரசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட், ஏராளமான டாக்டர்ஸ், லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்னு கலக்குது நம்ம சூப்பர் சென்னை. இது ஃபியூச்சர் சென்னை.